வாங்கக்கா, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வீட்ல பெரியம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்கோம். நீ என்ன வீட்டு பக்கம் ஆளையே காணோம், எல்லாரையும் மறந்துட்டியா என்ன? உங்களை போய் மறக்க முடியுமாக்கா? உங்க ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல நான் டீச்சர் ஆக முடியுமா? வாங்கக்கா, பிரின்சிபல் வெயிட் பண்றாரு. இந்த வாட்ச்மேன் தான் ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு திரியறானா? ஆமாக்கா. அவன் பேர் என்ன? வேலுச்சாமி. நீ இந்த ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு பொருளி கலப்பிட்டு இருக்கியாமே? பிரின்சிபால் இந்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரோ? இந்த மாதிரிலாம் இந்த ஸ்கூல் பேரை நீ ரிப்பேர் பண்ணேன்னு வெச்சுக்கோ, பேயா நீ தான் சுத்துவ. ஐயோ, நான் யாருக்கிட்டையும் எதையுமே சொல்ல மாட்டேன் மேடம். வரேன். பஜாரி மாதிரி இருக்க. என்னம்மா நிஷா, இன்னும் வீட்டுக்கு போல? பிக்கப் பண்ண அம்மா வர லேட் ஆகும் சார், அதான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். என்னம்மா? இந்த அல்ஜிப்ரா அடிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எவ்ரிதிங் இட்ஸ் பாசிபிள் when you understand. ஓகே? Thank you சார். என்ன சத்தம்? வேலுச்சாமி, என்ன ஆச்சு? வாங்க சார். மார்னிங் சார். என்ன ஆச்சு? டியூப் லைட் உடைஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லை சார், நான் இப்படி வந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா அந்த டியூப் லைட்டு கிரு 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 சுற்றி டமால் விழுந்து வெடிச்சிட்டு சார். டியூப் லைட் எப்படியா கிருகிருன்னு சுற்றி கீழே விடும்? சார், நேற்று ராத்திரி இவர் டியூட்டி, இவர் தான் டியூப் லைட் மாற்றணும். அது சரியா மாட்டல, அதுக்கு தான் இந்த மாதிரி சாக்கு சொல்றாரு. சார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, மேலே பேய். சார் பாருங்க சார், மோன ஆக்ட் ஆரம்பிச்சிட்டான். யோ, வர வர உன் போக்கே சரியில்லை சார். இதுக்கு தான் வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றேன் சார். 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதுக்கு ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போ. டிஸ்பர்ஸ், கோ டு கிளாஸ், கோ டு கிளாஸ். ஏய், நீ எங்க போற? ஐயா, நீங்க தான் டிஸ்போஸ் சொன்னீங்க. அது அவங்களுக்கு. நீ இதையெல்லாம் அள்ளி பெருக்கி தூக்கி போட்டு கேட்ல போய் நில்லு. ஓ, வர வர இவனுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓ, இது அந்த டிஸ்போஸா? இது டியூட்டிக்கு போதா, டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போதா? டியூட்டிக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளை உருட்டி விளையாடுறது கன்ஃபார்ம். இந்த தாயத்து, அந்த பலூன் போதும். கோபிநாத்துக்கு ஒரு நீயா நானா, இந்த வேலுச்சாமிக்கு ஒரு பேயா நானா? எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பேட்டரி டிவி வெளியே பலூன் உதவியுடன் ஸ்கூலுக்குள். ஆரம்பிக்கலாமா? ஏ பேயே, கலக்க போவது யாரு? டைட்டில் வின்னர் நான் தான். ஒரு வாரிசு துணிவோட வருது. இந்த வாரம் பார். ஏ பேயே, தைரியம் இருந்தா வெளியே வா. பயந்துட்டியா? வெளியே வா, வந்து பாரு. நம்ம கிட்ட தான் தாயத்து இருக்கு, பலூன் இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன கதவை ரிதமாற்றியா? உனக்கு இன்னைக்கு கதம் கதம். பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு, பேட்டரி பிச்சுக்கிச்சு. என் பேட்டரியில எனக்கே போக்கஸா? ஐயோ, 10 பைசா பலூனையும் இத்து புட தாயத்தையும் கொடுத்து என்னை செத்து செத்து பழைக்க வச்சுட்டாலே அந்த சிறுக்கு சின்ன முறுக்கி. பெஞ்சு குளிச்சு விழுந்த மாதிரி வேலுச்சாமி, அந்த சின்ன பூரணிலாம் ஒரு சாமியார்னு நம்பி
பலூனையும் தாயத்தையும் வாங்கிட்டு வந்தியா? அவ ஒரு டுபாக்கூருடா. ஆமா, உனக்கு இந்த பார்த்த பாவமா இல்லையா? என்ன நீ அடிக்கிற? என்னைக்காவது ஒரு அடி திரும்பி அடிச்சிருக்கோம். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நான் நல்ல பையன் உனக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? என்ன லைட் எல்லாம் பிரைட் ஆயிடுச்சு? அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் தானே அர்த்தம்? அப்பாடா, இனிமே நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டு, நீ எனக்கு பேய் ஃப்ரெண்டு. ஓகே பாய். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட், நான் உன்னை பேயின்னு கூப்பிடுறது பேசிக்கலா சரியா இல்லை. ஆமா, உன் பேர் என்ன? லைலா. லைலா, ஸ்வீட் நேம். உன் பேரை சொல்லிட்டமா, உன் ஃபேஸ காட்டலையே. அந்த மூஞ்சிக்கு போட்ட முடி ஸ்கிரீனை கொஞ்சம் ஓபன் பண்ணா உன் முகத்தை பார்த்துட்டு போயிடும்ல. காட்டணுமா? காட்டணுமா? பேயா வந்தது அஞ்சலி டீச்சரை நம்பவே முடியலையே. இந்த வந்துருச்சுல அஞ்சலி டீச்சர். என்ன வெளிச்சாமி, என்ன இன்னைக்கு மரியாதைலாம் ரொம்ப பலமா இருக்கு. வாங்கினாட்டு எனக்கு தானே தெரியும். என்ன அப்படி முழிக்கிறீங்க? காமெடியா இருக்கு. கைய கீழே இருக்குங்க. நைட்டானா பிரிபிரியும் பிரிக்கிற, இப்ப சிரி சிரிக்கிற. டீச்சர் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? வீட்ல தான் இருந்தேன். எது கேக்குறீங்க? ஒரு 11 to 12 எங்க இருந்தீங்க? தூக்கம் வராம 11ல இருந்து 12 வரைக்கும் எங்க அம்மாவோட லூடோ விளையாடிட்டு இருந்தேன். இங்க என் கூட ஜூடோ விளையாண்டுட்டு அம்மா கூட லூடோவா? எதுக்கு கேக்குறேன் டீச்சர், நீங்க டேல டீச்சர், நைட்ல டெவில், இப்படி டபுள் கேரக்டர் பண்றது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ரகசியமா வச்சிருக்கீங்க, அப்படிதானே? பிச்சிருவேன். உனக்கு மர கழண்டு போச்சு. எதையாவது உளறிட்டே கலண்டு போச்சா? அப்ப இவ பேய் இல்லைன்னா பேய் எப்படி இவ உருவத்துல வந்துச்சு? வேற வேற மாத்தி லைலான்னு சொல்லிட்டு போச்சே. லைலா, உண்மையை சொல்லு. ஆமா, பேய் உன்கிட்ட நிஜமா பேசிச்சா? அதோட பேர் லைலான்னு சொல்லிச்சா? ஆமா, அந்த லைலா பேய் கூட நீங்களே பேசிருக்கீங்க. நானா? புரியலையா? இந்த ஸ்கூலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற அந்த லைலா பேய் யார் தெரியுமா? நீங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீல்ல, அந்த அஞ்சலி டீச்சர் தான். என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. உன்னை லூசுன்னு சொல்லிடுவாங்க. நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். அஞ்சலி டீச்சர் கம்ப்யூட்டர் லேபுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க லைலா அப்படின்னு கூப்பிடுங்க சார். சீக்கிரம் லைலான்னு கூப்பிடுங்க சார். போறாங்க. ஷகிலா. லைலான்னு கூப்பிடுங்கன்னா சகிலான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. நான் எந்த பேர்ல கூப்பிட்டாலும் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேர் முக்கியம் இல்ல, என் குரல் தான் முக்கியம். நேத்து ஏன் அஞ்சலி வந்து என்கிட்ட லைலான்னு போய் சொல்லணும்? ஆத்மாவின் ஆசைகள்னு ஒரு புத்தகத்துல ஒரு மேட்டர் படிச்சேன். பேயோட மேட்டரா? வெறியோட சுத்துற ஆத்மாக்கள் வெவ்வேறு உருவம் எடுக்குமா, ஜாகிரதை. பேய் கூட ஃப்ரெண்ட்லியா தானே பேசிச்சு. இவர் எதுக்கு இவ்வளவு டெரரா பேசிட்டு போறாரு? நாளை மறுநாள் நம்ம ஸ்கூல் ஸ்கவுட் கீரிப்பாறை ஃபாரஸ்ட் ஏரியாக்கு கேம்புக்கு போறோம். 2 நாள் அங்க தங்கிட்டு பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு மறுநாள் ரிட்டர்ன் ஆகும். அதுக்காக ஸ்கூல் 2 நாள் லீவ். ரெண்டு நாள் இந்த பேய் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். லிஃப்ட் வச்ச பஸ்ல தான் வரணும். வெல்கம். யார் நீங்க? ஒரு நிமிஷம். எதுக்கு இந்த சேனல் சேஞ்ச்? கிளாமருக்கு, அது ஃபோக்கஸ்க்கு. இப்பதான் நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியுது. அது சரி, யார் நீங்க? தடமாறி போன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தடயத்தை காட்டுற தடவியல் நிபுணர்கள். கைடுன்னு சுருக்கமா சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு லெங்தா பேசியிருக்க, சுருக்குன்னு முடிச்சிட்ட. வெளிச்சாமி, எல்லா லக்கேஜ் எடுத்து டென்ட்ல வச்சிரு. சரி சார். குட் மார்னிங். ஆமா, யார் இவங்க? இதுதான் நம்ம பிரின்சிபால் சொன்ன யூத் கைட்ஸ். யூத் கைட்ஸா? பொறாமையா? இல்ல ஜிப்பு போட முடியலையா, இல்ல போட மறந்துட்டா? ஐயோ போயா. ஏண்டா அவுத்தா திருப்பி போட மாட்டியா? உன் ஜிப்பை நீ தான் மூடணும், நானா மூட முடியும்? இன்னும் 1 hourல நம்ம எல்லாரும் ரெடி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் போறோம். ஓகே, ஏ வாங்க வாங்க, எல்லாரும் வேகமா வாங்க. கமான் கமான், திஸ் சைடு.
டூருன்னு சொல்லி டாரா கிளிக்கானுங்களே. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல. ஆமா அந்த சைடு தான். கம் கம். ஹரி ட்ரெக்கிங் வரீங்களான்னு கேட்டாங்க. நானும் ஏதோ சாப்பிட்ற ஐட்டம்னு நம்பி வந்தா, ஐயோ இனிமே யாரும் ட்ரெக்கிங்லாம் போகாதீங்க. ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு யோகாக்கெல்லாம் வந்தாச்சா, நல்ல வேளை நம்மளை ஸ்டில் எடுக்க விட்டான். எதுக்கும் திரும்பியே நிற்போம், பார்த்தா கூட்டு குனிய வச்சிருவான். இவ வேற லவ்ங்கிற பேர்ல தப்பு தப்பா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. Hey, Priya, பாத்து. Okay, okay, careful, careful. Yeah, good. Very good. Careful. Wow, super. Come on. Energy. Come on. அப்படிதான் இப்போ மைக்கா ஒரு டீச்சர் கையில கொடுப்போம். அவங்க மனசுல உள்ளத ஓப்பனா பேசணும். ஓப்பனா பேசுறதுக்கு மைக் எதுக்கு? நான் ஓப்பன்னு சொன்னது மனசு விட்டு பேசுறது. என் மனசுல உள்ளத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசே என்கிட்ட இல்ல. அவங்க மனசுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியும். என்னது? என் கைக்கு மைக் வரட்டும், அப்புறம் சொல்றேன். சில விஷயங்களை தேடி நம்ம வாழ்க்கையில் அலையக்கூடாது. சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அப்படி வரும்போது அதை நம்ம விட்டுறக்கூடாது, காதலை உட்பட. சொல்ல வேண்டியதை எவ்வளவு நாசுக்கா சொன்னா பாரு. என் பொண்ணுக்கு ஆசை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்றது தான். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு கை நிறைய கோப்பையோட என் முன்னாடி வந்து நின்னான். அன்னைக்கு எனக்கு தோணுச்சு ஒரு குத்தாட்டம் போடணும். சார் இன்னைக்கே போட்டு முடிச்சிருவோம். கணக்கு வாத்தியார் கணக்க போடலாம், குத்தாட்டம் போடுவாரா?